கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே மீண்டுமாக உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையில் என்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதிகள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 16 வசனங்கள், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 முதல் 60 வசனங்கள், லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முதல் இந்த வேத பகுதியின் அடிப்படையில் நாம் சிந்திப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திருப்பணிக்கு வழி நடத்தும் கிறிஸ்து. அன்பானவர்களை, நாம் இன்றைக்கு திருப்பணியை குறித்து அதிகமாக சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை என்ன, இன்றைக்கு இருக்கிற இந்த கான்டெக்ஸ்ட், இதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால் இந்த திருப்பணி என்ன, எப்படிப்பட்ட திருப்பணிக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நாம் இதில் தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்குரிய கிறிஸ்தவத்தை இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய உலகத்தை 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று இன்சைடர்ஸ், இன்னொன்று அவுட்சைடர்ஸ். உள்ளிருக்கிறவர்கள், இன்னொன்று வெளியில் இருக்கிறவர்கள். உள்ளிருக்கிறவர்கள் யாரு? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறேன் நீங்களும் நானும். நம்மை குறித்த வேதம் என்ன சொல்லுகிறது? சீஷர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பெயர் வந்தது. அது மாத்திரமல்ல, இதே சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த உள்ளிருக்கிற ஜனம் என்று சொல்லுகிற இந்த விசுவாச கூட்டம் நமக்கு இயேசுவும் அவருடைய சுவிசேஷமும் ரொம்ப முக்கியமானது, தனித்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இந்த உள்ளிருக்கிற ஜனத்திற்கு, திருச்சபைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு அன்பின் கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் உலகமெங்கு போய் சகல சிருஷ்டிகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். இது ஒரு அன்பின் கட்டளையாக, கிரேட் கமிஷனாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு மக்கள் கூட்டம் வெளியில் இருக்கிறவர்கள். இவர்களை நாம் யார் என்று சொல்லுகிறோம்? நான் பிலீவர்ஸ். இல்லை என்று சொன்னால் இவர்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுவதற்கு காத்திருக்கிற ஜனங்கள், ஆண்டவருடைய நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுவதற்கு எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி இவர்களை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். இவர்களுக்கு இன்றைக்கு இயேசுவும் இந்த சுவிசேஷமும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் ஸ்டோரி. இன்னைக்கு அவங்களுக்கு என்னது? இந்த சுவிசேஷம் என்பது ஒரு வரலாற்று அனுபவம். இல்லை என்று சொன்னால் இது ஒரு கதையாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அறிந்து கொள்கிறார்கள். எல்லாருக்கும் இன்றைக்கு இயேசுவை குறித்து தெரியும். எப்படி புரிந்து கொள்கிறார்கள்? இயேசு இந்த உலகத்திலிருந்து மனிதர்களில் எல்லாரும் சிறந்தவர், அவர் ஒரு மகான் என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர் அநேக மேஜிக்கல் காரியங்களை என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? எல்லாரும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் இடையில இன்றைக்கு நடைபெறுகிற திருப்பணிகள் எல்லாம் நாம் மையப்படுத்துகிற காரியம் எதை மையப்படுத்துகிறோம்? இன்றைக்கு இந்த இயேசுவினாலே கிடைக்கக்கூடிய வல்லமையும் ஆசீர்வாதங்களை மாத்திரம்தான் நம்ம என்ன செய்கிறோம்? மையப்படுத்துகிறோம். இயேசுவை தேடினால் நமக்கு என்ன உண்டு? இயேசுவை தேடினால் நம்மளுடைய கஷ்டம் போய்விடும், நம்முடைய வியாதிகள் மாறிவிடும். நாம் இன்றைக்கு இருக்கிறத விட்டு எப்படி மாறிடுவோம்? பல மடங்கு நம்ம உயர்த்தப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத செய்திகள் தான் இன்றைக்கு என்ன செய்கிறது? சுவிசேஷ பணிகளிலேயும் திருப்பணிகளிலேயும் இன்றைக்கு என்ன செய்கிறது? மையப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கு அவுட்சைடர்ஸ், இந்த திருச்சபைக்கு வெளியில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு இந்த திருப்பணியை என்ன கண்ணோட்டத்துல பார்க்கிறார்கள்? இது ஒரு மதமாற்ற அனுபவம். இந்த இயேசுவின் பெயரினால ஒரு கூட்ட ஜனங்களை இவர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு தேவையற்ற ஒரு காரியத்திற்கு இவர்கள் வழி நடத்துகிறார்கள். அந்நிய தெய்வத்திற்கு நேராக இவர்களை நடத்துகிறார்கள். இது ஒரு மதமாற்ற அனுபவம் என்று சொல்லி வெளியில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை குறித்தும் திருப்பணியை குறித்தும் என்ன செய்கிறார்கள்? பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கு நாம் திருப்பணியை குறித்து சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருப்பணினா என்ன? இந்த மிஷன் அப்படின்னு சொல்லுகிறோம். இதற்கு மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கிறது தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய. இதுல என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார்.
வழக்கத்தின்படி அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து அவர் என்ன செய்கிறார்? வாசிக்க எழுந்து நிற்கிறார். ஏசாயாவினுடைய தோல் சுருள் அவரிடத்தில் கொடுக்கப்படுகிறது. அதுல அவர் கண்டெடுத்த வேத பகுதி 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். இந்த வேத பகுதி அவர் கண்டு என்ன செய்கிறார்? வாசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? இதை மையமாக வைத்துதான் இந்த திருப்பணி என்றால் என்ன, கடவுள் எப்படிப்பட்ட ஒரு திருப்பணிக்கு நம்மை வழி நடத்துகிறார் என்பதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்துல ஜெப ஆலயத்துல வந்தவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். 2 முக்கியமான கேள்வியின் அடிப்படையில இந்த வசனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நீங்கள் ஆழ்ந்து படிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இங்கு பாயிண்ட் பண்ணுகிற, அவர் மையப்படுத்துகிற ஒரு அடிப்படை சித்தாந்தம், ஒரு அடிப்படை கருத்து என்னவென்று சொன்னால், வாட் இஸ் த சினகாக் ஃபார்? இந்த ஜெப ஆலயம் எதற்கு? இன்றைக்கு நாம் திருச்சபை என்று சொல்லுகிறோம், ஆலயம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம் இந்த வசனத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, இது திருச்சபை எதற்காக? இதுதான் முதல் கேள்வி. அந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுப்பதுதான் இந்த 18ஆம் வசனம். இரண்டாவது அவர் மையப்படுத்துகிற அவருடைய கேள்வி என்னவென்று சொன்னால், வாட் இஸ் த ஹியூமன் பீயிங்ஸ் ஃபார்? மனுஷர்கள் எதற்காக, மனிதர்கள் எந்த நோக்கத்திற்காக இருக்கிறார்கள் என்பதை குறித்து அங்கு என்ன செய்கிறார்? இரண்டாவது கேள்வியை அவர் வைக்கிறார். இந்த 18ஆம் வசனத்துல இந்த 2 கேள்விகளும் மறைந்திருக்கிறது. இதை நாம் சிந்திக்க துவங்கும் பொழுது, எதற்கு நாம் ஆலயத்திற்கு வருகிறோம்? இந்த ஆலயம் எதற்காக? இந்த திருச்சபை எதற்காக? இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டமாக இருக்கிறோமே, நம்மை சுற்றிலும் இத்தனை மக்கள் இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாரும் யார்? எதற்காக இந்த மனிதர்கள்? இதை நாம் யோசிக்க துவங்கிவிட்டால் அங்குதான் முதலாவதாக என்ன பிறக்கிறது? திருப்பணி ஆரம்பமாகிறது. அதுதான் இங்கு இயேசு கிறிஸ்து செய்கிற நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பானவர்களே, அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையில் இந்த திருப்பணி என்ன? அவர் இன்றைக்கு நம்மை எப்படிப்பட்ட ஒரு திருப்பணிக்கு வழி நடத்துகிறார்? முதலாவது இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், இந்த திருப்பணி என்பது அன்பின் வெளிப்பாடு. திருப்பணி என்பது என்னது? அன்பின் வெளிப்பாடு. அன்பானவர்களே, அதுதான் இவர் சொல்லுகிறார் 18ஆம் வசனத்துல, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொன்னால், கடவுள் அவரை எவ்வளவு நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து பிதாவை எவ்வளவு நேசிக்கிறார். இந்த அன்பு எப்படி இந்த உலகத்திலே வெளிப்படுகிறது? தனிப்பட்ட உறவு, கடவுளுக்கும் இயேசுவுக்கும் உண்டான இந்த யாருக்குமே தெரியாத இந்த உறவு இந்த சமுதாயத்திலே வெளிப்படும் பொழுது அது திருப்பணியாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல அங்க என்ன நடக்கிறது? இந்த எருசலேம் இல்லை என்று சொன்னால் இந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அங்கு பலவிதமான சூழ்நிலைகளிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரிந்திருக்கிற ஒரு சூழ்நிலை. அங்கு பலவிதமான இந்த நேஷனலிசம் அங்க என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. கல்ச்சுரல் நேஷனலிசம். அவங்க கலாச்சார அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நிறைய காரியத்துல அவர்கள் பிரிந்து காணப்படுகிறார்கள். ரேசியல் நேஷனலிசம், அவர்களுடைய இன அடிப்படையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரிந்திருக்கிறார்கள். அதுதான் நாம் அந்த காலத்துல பார்க்கிறோம். பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள். இந்த சூழ்நிலையில தான் திருச்சபை எதற்காக? திருச்சபை என்பது கூடி களையக்கூடிய ஒரு இடம் அல்ல. ஏதோ 1 மணி நேரம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்தோம், ஆராதித்து விட்டோம், அவ்வளவுதான் என் கடமை முடிந்தது என்று சொல்லி போகிற இடம் திருச்சபை அல்ல. திருச்சபை என்பது ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்திலிருந்து தேவனுடைய திருவுளம் பற்றுதலை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு இடம். இந்த ஆராதனைக்கு யாரெல்லாம் வருகிறோமோ, யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ, இந்த திருச்சபையை சாறு விழிந்து பார்க்கும் பொழுது அதில் நமக்கு கிடைக்க வேண்டிய காரியம் கடவுளினுடைய திருப்பணி. நாம் கடவுளுக்கு சாட்சி உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டு வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 16 வசனங்களிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எலியா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன செஞ்சு இருக்கிறார்? கடந்து போய்கொண்டே இருக்கிறார். எலியாவுக்கு தெரியும் கர்த்தர் தன்னை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று. எலிசாவுக்கு தெரியாது.
ஆனால் எலியாவை அவர் என்ன செய்கிறார்? பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். ஒரு ஸ்டேஜ்ல வந்த உடனே எலியா சொல்லுகிறார், இனிமேல் நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப எலிசா கேட்கிற ஒரு கேள்வி, ஐயா, உம்மிடத்தில் இருக்கிற இந்த ஆவியின் வல்லமை எனக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எதற்காக இந்த ஆவியின் வல்லமை இரட்டிப்பாக தேவை? தன்னுடைய பவர் காட்டுவதற்காகவா? இல்லை தன்னால் இந்த உலகத்தில் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துவா? அப்படி இல்லவே இல்லை. முந்தின வேத போதிலை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் கில்காலை கடக்கிறார்கள், பெத்தேலை கடக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு இடத்திலையும் தீர்க்கதரிசிகளுடைய கூட்டங்கள் இருக்கிறார்கள். அங்கு ஆண்டவரை தேடுகிற, வசனங்களை தியானிக்கிற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள். வேதத்தை படிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறாங்க? வேதத்தை படிக்கிறார்கள், ஆனால் வேதத்தினுடைய செய்தி அவர்களுக்கு தெரியவில்லை. நீர் ஏன் எலியாவை இப்படி பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறேன்? கடவுள் அவரை எடுத்துக்கொள்ள போகிறார், நீர் ஏன் வீணா உங்களுடைய நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறேன்? எலிசா சொல்றாரு, எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்கள். அன்பானவர்களே, அதன் பின்பதாக எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இரட்டிப்பான நன்மையோடு கூட வரும் பொழுது, அந்த ஆவியின் வரங்களோடு கூட வரும் பொழுது, அதே இடத்துல என்ன நடக்கிறது? அங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? இதே எலிசாவை கேலி செய்கிறார்கள். மொட்டை தலையா ஏறிப்போ ஏறிப்போ என்று சொல்லி அவரை கேலி செய்கிறார்கள். அப்ப அங்கு எலிசாவினுடைய சூழ்நிலை என்ன? எலியாவினுடைய காலகட்டத்தை காட்டிலும் எலிசாவினுடைய காலம் மிக மோசமான ஒரு காலம். அங்கு வேதம் படிக்கிறவர்கள் கூட வேதத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் தெரியாமல், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடவுளை குறித்தும் கடவுளினுடைய சாயலை குறித்தும் அவர்களுக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவருடைய திருப்பணி துவங்குகிறது. ஆகவேதான் அவர் கேட்கிறார், இந்த ஜனங்களுக்கு நான் உம்மை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் உம்மிடத்தில் இருக்கிற இந்த ஆவியின் வல்லமை எனக்கு இரட்டிப்பான நன்மைகளாக, இரட்டிப்பான ஆவியின் வரங்களாக எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வேத பகுதிகளோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு எலிசாவின் காலத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தை காட்டிலும் இன்றைக்கு இருக்கிற காலம் உலகமெங்கும் எல்லா நாடுகளும் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் என்று என்ன செய்கிறார்கள்? பிரிந்து கிடக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பிரிந்து கிடக்கிற இந்த மக்கள் கூட்டத்திற்கு திருச்சபை என்பது ஒரு அன்பின் அடையாளமாக இருக்கிறது. திருச்சபையில நாம் பல்வேறு குடும்பங்கள், யாருமே நம் முன்பின் அறியாதவர்கள், ஆனால் இந்த ஆலயத்திற்குள்ளாக வந்துவிட்டால் நாம் எல்லாரும் விசுவாச குடும்பம் என்று சொல்லுகிற ஒரு அடையாளத்தை என்ன செய்கிறோம்? பெற்றுக் கொள்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்திலே அங்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏதோ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வரங்களை பெற்றிருக்கிறேன், ஆவியின் வல்லமை எனக்கு இருக்கிறது, என்னுடைய பங்கு முடிந்து விட்டது என்று சொல்லுவது அல்ல. இந்த ஆவியினாலே தேவ சாயலை பெற்றுக்கொள்ள ஒரு கூட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த தெய்வத்தினுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? திருச்சபையின் பொறுப்பு. ஆகவே இயேசு கிறிஸ்து முதலாவது கற்றுக் கொடுக்கிற காரியம் இந்த திருப்பணி என்பது அன்பின் வெளிப்பாடு. யாருக்கு வெளிப்படுத்துவது? தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். பொருளாதாரத்துல தரித்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கையில தரித்திரம். இங்கு லூக்கா பொருளாதார தரித்திரத்தை குறித்து பேசுகிறார். மத்தேயுவிலே நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் ஆவிக்குரிய தரித்திரத்தை குறித்து பேசுகிறார். இன்னும் பவுலினுடைய நிருபங்களை குறித்து நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த இரண்டு விதமான தரித்திரங்களை குறித்தும் அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்ப இவர்களை கிறிஸ்துவின் சாயலிலே கொண்டு வருவது ஒரு மனிதனுடைய பலத்தினால முடியாதது. கடவுளுடைய அன்பு நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால்தான் தெய்வீக அன்பு நம்ம என்ன செய்கிறது? இந்த சமுதாயத்திற்கு அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய நாட்களில் வாழ்ந்து அருமையான மதர் தெரசா என்ன செஞ்சிருக்கிறாங்க? வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவங்களுடைய சுவிசேஷ பணியை பார்த்து ஒருவர் ஒரு நாளில் அங்க இருக்கிற அந்த தலைவர்களிடத்துல போய் சொன்னாராம், இந்த அம்மாவை என்ன செஞ்சிருங்க? இந்த ஊரை விட்டு விரட்டி விட வேண்டும், நம்ம இந்தியாவை விட்டு இவங்களை விரட்ட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் அந்நிய மதத்தை வந்து நமக்கு என்ன செய்யறாங்க? பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், மதம் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவங்களை என்ன செய்யக்கூடாது? நம்ம நாட்டுல வைக்க கூடாது என்று சொல்லும் போது அந்த தலைவர் அவரை கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற அந்த தொழில் நோய் இருக்கிற அந்த வியாதியஸ்தருடைய மருத்துவமனைக்கு கொண்டு போய் காட்டினாரா. இதெல்லாம் பாருங்க. அவருக்கு வாசல்ல போன உடனே என்ன ஆயிடுச்சது?
குமட்டி அவர் வாந்தி எடுக்க ஆரம்பித்து விட்டார். அவர் சொன்னாராம், உங்களால வாசல்லையே போக முடியல, இந்த அம்மா அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்பு யாரிடத்துல தான் இருக்குது? கடவுளை நேசிக்கிற விடத்துல தான் இருக்கிறது. அவங்கதான் இந்த அன்பை என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும். இந்த திருப்பணியை உங்களால் செய்ய முடியும் என்றால் இந்த அம்மாவை உடனே நான் என்ன செஞ்சிடறேன், அனுப்பி வைத்து விடுகிறேன் என்று சொன்னாராம். அவர் தன்னுடைய தவறு என்ன செஞ்சார், அதுல ஒப்புக்கொண்டார். நான் தவறு செய்து விட்டேன், இந்த வேலை என்னால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அன்பானவர்களே, இன்றைக்கு திருச்சபை என்பது இப்படிப்பட்ட அன்பிற்காக ஏங்கி கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் செய்கிற பணிகள். ஆகவே இந்த திருப்பணி என்பது அன்பின் வெளிப்பாடு. இது கடவுளை நேசிக்கிறவர்களால் மாத்திரம்தான் செய்ய முடியும். இந்த தெய்வீகம் இருக்கும் என்று சொன்னால், நீங்களும் நான் கடவுளை அதிகமாக நேசிக்கிறோம் என்று சொன்னால், நம்மளால இந்த அன்பை உலகத்தை வெளிப்படுத்தாம என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. நாம் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டால் அது ஒரு திருப்பணியாக என்ன செய்கிறது, மாறுகிறது. திருச்சபை அப்படிப்பட்ட திருப்பணியை செய்கிற ஒரு அற்புதமான ஒரு இடம். இரண்டாவது, இவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? திருப்பணி என்பது ஒருமைக்கான ஒரு அறைகூவல். திருப்பணி என்பது அன்பின் வெளிப்பாடு மாத்திரமல்ல, திருப்பணி என்பது ஒன்றுபடுவதற்கான ஒரு அறைகூவல். இன்றைக்கு ஏன் நாம் போய் சுவிசேஷம் சொல்லுகிறோம்? இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துல வந்து சுவிசேஷம் சொன்னார்? இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினுடைய நோக்கம், மார்க்குகளை நம்ம வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். கடவுளை விட்டு தூரம் போன மக்கள் இருக்கிறார்கள், கடவுளுடைய ஐக்கியத்திலிருந்து விலகி சென்ற மக்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இழந்து போய் இருக்கிறார்கள். இப்படி தூரமாக்கப்பட்ட இந்த ஜனங்கள் மீண்டும் யாரோடு கூட இணைக்கப்பட வேண்டும்? கடவுளோடு கூட இணைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் கடவுளுடைய சொத்து, கடவுளுடைய பங்காக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் அந்த தன்மையை நம்ம என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமுதாயம் எப்படியெல்லாம் பிளவுபட்டு காணப்படுகிறது, அதுதான் இந்த 18ஆம் வசனத்துல சொல்லுகிறார். தரித்திரரை குறித்து பேசுகிறார். இருதயம் நறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், குருடர்கள், நொறுங்குண்டவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு சமுதாயத்துல பல தரப்புப்பட்ட மக்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கடவுள் மனுஷனை மனுஷனாக படைத்திருக்கிறார். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையில மனுஷனை பலவிதமான காரியங்களில் என்ன செஞ்சிருக்கிறோம், பிரித்து வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த பிளவுபட்ட மக்கள் கூட்டம் மீண்டும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்காக செய்யப்படுகிற பணி என்னது? திருப்பணி. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை. இதுவெல்லாம் எப்பொழுது நடக்கிறது? இந்த சுவிசேஷத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல நீங்கள் படிக்கும் பொழுது ஸ்தேவானுடைய பிரசங்கம் அங்கு சொல்லப்படுகிறது. ஸ்தேவானுடைய அந்த சுவிசேஷ பணிக்கு அவருக்கு கிடைத்த பலன் என்ன? அவர் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், மூர்க்கம் கொண்டு அவர் மீது கல்லெறிகிறார்கள். இந்த மூர்க்கம் வருவதற்கு காரணம் என்ன? அவர் பேசுகிற சுவிசேஷத்தினுடைய சாராம்சம் என்ன? அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் ஏன் பிரிந்து இருக்கிறோம்? தெய்வத்தினுடைய சாயல் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லையே, கடவுளுடைய குணாதிசயங்கள் இன்றைக்கு நம்மிடத்துல இல்லையே. அதை குறித்து அவர் பேசும் பொழுதுதான் அவர்கள் எல்லாரும் அங்கு என்ன செய்கிறார்கள், மூர்க்கம் அடைகிறார்கள், கோபப்படுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையில ஸ்தேவான் ஆண்டவருக்கு என்று ஒரு அற்புதமான திருப்பணி என்ன செஞ்சுட்டார், செய்து முடித்து விட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு சமுதாயம் பல நிலைகளில் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, பிளவுபட்டு இருக்கிறது. பிரித்தாளுகிற கொள்கையில இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திருச்சபை எதற்காக? இந்த பிளவுபட்ட மக்கள் கூட்டத்தை மீண்டும் தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்வது, மாற்றுவது. இந்த திருச்சபை என்பது பரலோக ராஜ்யத்திற்கு அடிப்படையாக வேதம் சொல்லுகிறது. இந்த பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? அதை நாம் கிரேக்க மொழியில் பசிலியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ரெண்டு வார்த்தை, பசில் லேயா அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசிக் லைஃப்.
ஆண்டவருடைய இந்த அடிப்படை அந்த கொள்கை, அந்த லைன் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய ராஜ்யத்திற்கு மக்கள் என்ன செய்ய வேண்டும்? சேர்க்கப்பட வேண்டும். கடவுளுடைய ராஜ்யத்துல மக்களை பிரித்தாளுகிற சிந்தனைகள் இல்லை. இன்னைக்கு உலகம் பிரிந்து கிடக்கிறது. ஆனால் திருப்பணி பிரிந்து கிடக்கிறவர்களை மீண்டும் என்ன செய்கிறது? ஒன்றாக இணைக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த பணியை செய்யும்படியாக தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், நமக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்முடைய திருச்சபையினுடைய நோக்கம் என்ன? இந்த திருச்சபை எதற்காக இருக்கிறது? இன்னைக்கு எதற்காக நம்ம ஆலயத்திற்கு வருகிறோம்? இந்த ஆராதனை முடித்த பின்பதாக இந்த உலகத்திற்குள்ளாக போகும் பொழுது ஆண்டவருடைய திருப்பணி விடையாளர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய சமூகத்தில் இவ்வளவு நேரம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த அன்பை இந்த உலகத்திற்கு என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வீட்டில் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த உறவுகளோடு கூட இருக்கிறோமே, இதே உறவை இந்த சமுதாயத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஏற்படுத்த வேண்டும். அந்த ஏற்படுத்துகிற அனுபவம் தான் திருப்பணி. கிறிஸ்து இன்றைக்கு அப்படிப்பட்ட திருப்பணிக்கு தான் திருச்சபை என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். நாசரேத்துல ஜெப ஆலயத்துல அங்கு ஆராதிக்க வந்தவர்களை கிறிஸ்து அந்த பாதையில வழி நடத்தினதை போல இந்த நாளிலையும் இந்த தலைமுறைக்கு பொருத்தமானவர்களாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகம் இந்த அன்பிற்காக ஆசையாய் காத்திருக்கிறது. இந்த உலகம் கடவுளுடைய அந்த உறவுக்காக ஆசையாய் காத்திருக்கிறது. இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? செய்ய வேண்டிய திருப்பணி என்ன? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரை உம்முடைய ராஜ்யத்தினுடைய தூதுவனாக, உம்முடைய ஸ்தானாதிபதிகளாக என்னையும் எங்களையும் என்ன செய்யுங்க? எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாட்களில் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி இந்த பரலோக ராஜ்யத்தை இந்த பூலோகத்திலே ஸ்தாபித்தாரோ, அதே போல இந்த மனுக்குலமும் தேவன் விரும்புகிற அந்த சமாதானத்தையும் தேவன் விரும்புகிற அந்த உறவையும் என்ன செய்யும்? பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென்.